தானே அக்கா பெருசா இருக்குக்கா, இது எனக்கு கொடுத்துருக்கா. டேய் சும்மா வாயை முடிக்க நிக்கணும்னு சொன்னேன். உடனே இந்த பிள்ளைங்க உன் கூட இருக்கிற பிள்ளைய எப்படி அமைதியா நிற்குதுங்க. எனக்குன்னு இப்படி அவசரம் கொடுத்த மாதிரி பறந்து எடுக்கிற. இருடா இரு. அப்புறம் ஒழுங்கா நம்ம லூஸ் ஈஸா கட்டிவிட்டுனா கால் கையில விழுந்துச்சுன்னா உன் அப்பா திறந்து என்னை பிடிச்சி வாங்கி விடுறதுக்கா. பேசாம இருடா. பிடிச்சி இல்லடா டைட்டா இல்லடா. அப்படித்தான்டா இல்லடா. நல்லா திங்கிரில எவத்தியா ஒரு செயலாவது இருக்கான்னு. இல்லடா இங்க வர்ற குண்டிச்சட்டி இந்த இழுத்து கட்டிவிட்டாச்சு. இந்த அந்த 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 எடுத்துட்டு ஓடு இடத்த கழிவுன்னு. இங்கே பாரு பயவில்ல ஒழுங்கா சுற்றி ஒழுங்கா சேப்பா வீட்டுக்கு போய் சேரணும் சரியா. மேலு கையில் படிச்சு காலில் படிச்சு வயிற்றுல படிச்சு அங்கே படிச்சு இங்கே படிச்சு என்ன யாராவது உங்க அப்பா அம்மா யாராவது வந்து என்னை கேட்டா நோய் தொலைச்சு கட்டிப்பிடுவேன். ஓடு இந்த இடத்துல ஓடு. பத்தியில் அவளுக்கு கொழுப்ப அடியே சோப்பு சுந்தரி இப்பதான் உனக்கு பண்ணி கொடுத்தேன். அப்புறம் எங்கிட்ட வீட்டில் போய் வச்சுட்டு வெறுங்கையை வச்சுட்டு வந்து நிற்கிறேன். ஓடி போய் பேசாம ஒருத்திக்கு ஒண்ணுதேன். சும்மா அக்கான்னு சொல்லி பின்னாடியே திரியலும் சொல்லி செஞ்சு கொடுத்தா நான் வீட்டில் வேலை அப்படி இல்லாம இருக்கணும். ஓடி போய் பேசாம. அவனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேக்கா. ஒன்னே ஒண்ணுக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு செஞ்சு கொடுக்கா. நாங்க ஓசில இலவசமா பண்ணி கொடுத்து வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோம். தம்பிக்கு தொம்பிக்குன்னு சரி கேட்கிறேன். அப்புறம் அவசர ஆத்திரத்துல நீங்க தான் உதவுறது இந்த ஊருக்குள்ள. வேற எந்த யார் உதவுவா? உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நன்றி கடன் பட்டாவது நாளைக்கு திருப்பி ஏதாவது செய்தியை கூப்பிட்ட சொல்லுக்கு என்னன்னாவது கேப்பியே எதுவும் வாங்கி தரச்சுன்னா வாங்கி தருவியே. அப்புறம் இல்லாட்டி திருப்பிட்டு போவேன். சரி பொழைச்சு போ. இந்த இங்க பாரு உங்க அப்பா அம்மா இருக்கும் போதே சுத்தணும், தனியா இருக்கும்போது சுத்தப்படாது சரியா. அப்புறம் எதையும் வம்பு தும்பல என்னைய மாட்டி விட்டுட்டு கொலைக்கேசுல என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒழுங்கா சேப்பியா இருக்கணும். இப்படி இந்த கொண்டு போ. இந்த வருஷம் எங்களுக்கு பக்கத்து பையனுக்கு போட்டி நடக்குதுக்கா. இன்னைக்கு மாவளி சுத்துறல நம்ம ஊர் பையனை ஜெயிச்சு உனக்கு பெருமை சேர்க்கறோம்க்கா. கண்டிப்பா அக்கானே அக்கானே நெட்டவிலேக்கா அக்கானே நீ செஞ்சு கொடுத்த ஆள் இருக்கும்போது எங்களுக்கு என்னக்கா கவலை. வெற்றி கோப்பையோட திரும்பி வரமுக்கோ. அடியே ஏடோட்ட வாசலுக்கு முன்னாடி எப்படி குப்பையா ஆக்கி வச்சிருக்காளே. நீ அந்த மொட்டையத்தை மரப தானே நீ. இருமுடி வர வேக்கவாத்துக்கு எடுத்து பிச்சு பாரு கறிக்கட்டையா அதையே எரிச்சுக்கோ. என் வசலாம் வந்து கிடைச்சது. ஐயோ மாமியாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வரதான் தாத்தா வரேன். யாத்தோ நீ வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. வீட்டு வைக்க போறாங்க வந்து தொலைஞ்சிடாத. இப்ப என்ன உன் வீட்டு வாசல எரிச்சதை கட்டி முட்டி எல்லாம் வந்து சரியா போகணும். இருந்தா கண்ணை முடி கண்ணு இப்படி திறக்கிறதுக்குள்ள அப்படியே பழிச்சுட்டு சிப்பிட்டு தர மாதிரி சாணியை போட்டு மெழுகுற மாதிரி எப்படி ஆக்கி விட்டுட்டு போறேன்னு மட்டும் பாரு. நீ இப்ப சபை கம்ப்ளைண்ட்லாம் போயிடாத. பொறுமையாயிரு. என்ன ஊர் மக்கள் ஊர்ல ஒரு பொதுச்சேவை பண்ணி பிள்ளைகளுக்கு சந்தோஷமா ஆடிப்பாடி விளையாடுறதுக்கு செஞ்சு கொடுத்தலான்னு பார்த்தா இத்தனை தடங்குறதுமா வரும். சாய் ஊர் ஜனங்களாம் சரியில்லையே. வர சுயநலம் பிடிச்சதுங்களா இருக்குதுங்க. ஊர்ல இது மாதிரி பொது சேவை பண்ணி பேர் வாங்கலாம்னு பார்த்தா விட்டுதுங்களா முடிய மாட்டேங்குதே. கண்ணாடி கவினு இங்க வாடா. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீ இந்த ஆளினால் அழகுராஜாவாச்சே. ஊருக்குள்ள நட்டுவலி அக்காவை பத்தி என்னடா பேசிக்கிறாங்க. ஒண்ணு காதுக்குள்ள அப்ப வந்து நல்ல விஷயம் வர்றது மாதிரி தெரியலையே. விளங்காதவ உருப்படாதவ ஊரு சுத்தி உனக்கு லாய்க்கு இல்லாதவ புள்ளைல எல்லாம் குடி சேர்ந்துட்டு கிடக்குறவ இப்படிதான் பேசிக்கிறாங்கக்கா. நிப்பாட்றா கண்ணாடி போட்ட கலையரசா. நிப்பாட்றா. இதெல்லாம் ஊருக்காரங்க சொல்றாங்களா இல்ல நீ சொல்றியா? பைய பிள்ளைக்கு என்ன ஒரு வில்லத்தனம் வாய் இருக்குன்னு என்னமா பேசுறேன். வாயில குத்தி போய் அப்படி சொல்றான். என் தங்கா குட்டி என் சலா குட்டி கவினு. ஆமா வெள்ளந்தினா சொல்றாங்க. வெள்ளந்தினா அப்படி என்னவா இருக்கும்? இது குடுக்கா வெள்ளந்தின ஏமாந்த கோழின்னு அர்த்தம். அட பாவி பயல. டேய் உனக்கு இருக்குடா இருக்கு. கையில மாட்டாம கிட்டாம போயிருவேன். அன்னைக்காச்சும் நீ என்ன பண்றேன்னு பாரு. ஒருவேளை வெள்ளந்தி மாதிரி தான் இருக்கிறோமோ. பத்திலா வெடுக்கடி நீ ஏமாத்தி வாங்கிட்டு போறத. சின்ன சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியல இந்த ஊருக்குள்ள. இந்த பாடுபடுத்திட்டு தெரியுதுங்க. இது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஜாக்கிரதையா. சரி கிளம்புவோமா? ஊர் முழுக்க தேடிட்டு வரேன். சந்து வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் தேடிட்டு வரேன். இங்க உட்கார்ந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன்னை இப்பதான் நல்லவ மாறிட்டா பொறுப்பா இருக்கறான்னு சொல்லி வாய மூடல உன் புத்தி கட்டிட்டு புத்தி காமிச்சிட்டியா? ஊர் பிள்ளைல கெடுக்கறன்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி இருக்க? உனக்கு 7 வயசு ஆயிடுச்சா தெரியலையோ? மாவளி சுத்தறாள மாவளி.
மாமியார் அத்தை அப்படிலாம் சொல்லப்படாத அத்தை. ஆசையை தீர்த்துக்கிறதுலாம் வயசு ஒரு தடங்கள் இல்லை, தடை இல்லை. இதெல்லாம் என்ன புரியுது உங்களுக்கு? இப்ப கூட சொல்லுங்க, உங்க வயசுக்கு ஜீன்ஸ் பேண்ட் சட்டை டிஷர்ட் போடணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ உங்க ஜவுளி கடை கூட்டிட்டு போய் பொம்மைக்கு இருக்கிறத கழட்டி எடுத்து உங்களுக்கு மாட்டி விடுவேன். அப்படி கிடக்க மருமக உங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன் அத்தை. அந்த மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன ஆசையை அதை அனுபவிச்சுட்டு போறான்னு விடாம எப்படியே வந்து கத்திட்டு இருப்பிய தெருவில் 4 பேர் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம குடும்பத்தை என்ன நினைப்பாங்க, என்ன என்ன நினைப்பாங்க, உங்களை என்ன நினைப்பாங்க? வாங்க அத்தை, எதா இருந்தாலும் 4 சோத்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கலாம். வாங்க அத்தை. புள்ள வைக்கிற வயசாகி போச்சு, 7 வயசாகி போச்சு, புள்ள குட்டியோட தெருவில் இருந்து விளையாண்டுட்டு இருக்கா. உருப்படமா குடும்பம். ஐயோ கடவுளே, என்ன பிரச்சனை வந்தாலும் மொட்டை கிழவிக்கு எங்க அத்தைக்கு குவா குவா குழந்தை சத்தமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் போல. அத்தை அதெல்லாம் பிறக்க வேண்டிய நேரத்தில் பிறக்க வேண்டிய நாளில் கண்டிப்பா பிறக்கும். இப்ப என்ன அதுக்கு பேச்சு? சரி, உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, டைம் இல்லை, வரட்டா, பாய் பாய். ஓடிட்டியா ஓடிட்டியா? பொழுது சாச்சா வீட்டு பக்கம் தானே வரணும், வீட்டுக்கு தானே வரணும். வா உன் காலை உடைச்சு விடுறேன் வா. மாமா வந்து எண்ணெயாவது ஊத்துறா கிரிய போடுவில்ல, உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இந்த ரெடி பண்ணிட்டியா செல்லம்மா? ரெடி பண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடியே சிலுக்கு, டிவியை பாருமடி, திருவண்ணாமலையில் விளக்கேத்தியாச்சான்னு. ஐயோ அம்மா, படம் பார்க்க விடுறியா? ஏத்திட்டாங்கம்மா ஏத்திட்டாங்கம்மா. என்ன மாமா வேலைக்கு வந்துடுற பாப்பியில நம்ம என்னையவே ஊத்துது பார்த்ததே இல்லை. என்னையே எப்போதும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படிதான் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போங்க மாமா அங்கிட்ட எந்திரிச்சு. போச்சலமா, சும்மா விளையாட்டுக்கு போய் பேசக்கூடாது. என்னைக்கு கூட நான் கண்டுக்காம இருந்திருக்கேன். இந்த சேலை சட்டையில எப்படி இருக்க தெரியுமா? மகாலட்சுமியே வந்து நம்ம வீட்டை விளக்கேற்றுற மாதிரி அம்சமா இருக்க செல்லமா. மாமா அந்த கதையெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஆமா, உன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா, கண்ணி மோகத்தை விட்டு வேற எதையும் தெரிய. அப்பா பாட்டு சூப்பர்ப்பா. ஐயோ மாமா சும்மா இருங்க மாமா. அக்கா மக்கள் யார் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்ம உட்காந்துக்கிட்டு இப்பதான் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. போங்க மாமா, நீ விளக்கேத்த விடுங்க மாமா. அப்ப மாவனும் சேர்ந்துக்கிட்டா நல்லா என்னை கிட்ட அடிப்பீல. சரி அதான் ஒத்துக்கிறேன், என்னை நீங்க மறக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை. என்னை சும்மா விடுங்க, இப்ப ஏதாவது பேசுறோம்னு பேசிக்கிட்டு இருக்காம. செல்லம்மா மட்டும் சொல்லணும் செல்லமோ, யார் என்ன பாக்குறாங்களா? இங்க பாரு செல்லம்மா, கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க செல்லம்மா. கல்யாணம் ஆகி இந்த முதல்ல எங்க வீட்டுல வந்து விளக்கு ஏத்துனில, அந்த மாதிரி இருக்கிற இப்ப நீ விளக்கத்துல பார்க்கும்போது. நல்லா சொல்றீங்க மாமா, நல்லா சொல்லுவீங்க. இப்ப மட்டும் எட்டக்குட்டி யாராவது வரணும், அப்படித்தான் பிடிச்சு போடுவாங்க. அதோட அண்ணி என்ன அண்ணி, நீங்க பெரிய வீட்டு அப்படி போட்டு இங்க வந்து பிரகாசமா விளக்கேத்திக்கிட்டு இருந்தா என்னன்னே அர்த்தம்? தம்பி விஜய், எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? ஏய் படவா, எப்படா இருக்க? ஆளே மாறி போயிட்டியடா. உங்க அண்ணி தான் சொன்னா தம்பி வந்திருக்காப்லன்னு, எப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். நீயே வந்துட்டு வத்தியா? என்ன நீ, நான் எப்படின்னா உன்னை பார்க்க வராம இருப்பேன்? என்னதான் நடந்திருந்தாலும் உங்க 2 பேரை பத்தி எனக்கு தெரியாதா? என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் என் அண்ணன், அவதான் என் அண்ணி. அண்ணன் என்னதான் நடந்திருந்தாலும் வீட்டை விட்டு ஏன்னா நீ வந்த? அண்ணன் எனக்கு அந்த விஷயத்துல சங்கடமா இருக்குண்ணே. என்ன பண்ண நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறமோ இதுதான் நடக்குது. சரி நீ வாட, உட்கார்றா வந்தவனா பிள்ளைகிட்ட உட்காரு செல்லம்மா. தம்பி உட்காருங்க தம்பி, ஒரு வாரத்துல இருந்து வேலை கேட்டிட்டு வந்துடுவா. சரி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த காபி போட்டு கொண்டு வரேன். சிலுக்கு சிலுக்கா, இங்க பாரு சித்தப்பா வந்திருக்கு. சித்தப்பா வந்திருக்கடி. வந்து பார்க்க வரல, சித்தப்பா போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வந்தோம் சொன்னவனே. வாடி மைனி, நீங்க விளக்கேற்ற நேரத்துல உங்க வேலையை வந்து கெடுத்துட்டணும். என்ன மைனி, யாரோ மாதிரி காஃபி போட்டுறவான்னு கேக்குறிய? காஃபி மட்டும்தானா, சாப்பாடுலாம் இல்லையா? அதானே தம்பி வீட்டுக்கு வந்திருக்காப்புல காப்பி கீப்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்பியா? தம்பி அதெல்லாம் உங்க அண்ணி விரதத்துக்கு சமைச்சிருக்கா, பட பாயசத்தோட எல்லாம் தடப்படலாம் பண்ணிருக்கா. சாப்பிட்டுட்டே நீ போகணும். ஐயோ என்னப்பா விசை, சாயந்தரம் நேரம்னால காப்பின்னு சொன்னேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இந்த வரேன் அண்ணி, நான் சொல்றதை நீங்க பொய்ன்னு கூட நினைச்சுக்கிறீங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு வாயில் எடுத்து வைக்கும் போது உங்க சாப்பாடு தானே நான் மிஸ் பண்ணுவேன். சரிடா. என்ன நடந்துச்சு சிலுக்கு? சித்தப்பா போய் பார்க்கணும் சொல்லிட்டு கிடந்துச்சு. சிலுக்கு இங்க பாருங்க, சித்தப்பா வந்திருக்கேன் பாரு. உன்னை எப்படி சிட்டாடா பார்க்க வரதுன்னு அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். போச்சிட்டா, ஒரு நாள் கழிச்சு நீ பார்க்க வந்திருக்க. உங்கட சண்டை போ. ஏ நண்டு, ஏ வாலு, போகும்போது குட்டி பண்ணா இருந்த, நல்லா வளர்ந்துட்ட. இப்ப அடியே 7 வயசு ஆகுது, என்னமா என்ன சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி இன்னமும் சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சித்தப்பான்னு கூப்பிட முடியும்.
சின்ன வயசுல சொன்னேன் இப்போ அப்படியே கூப்பிடணுமா? ஒழுங்க மரியாதை சித்தப்பான்னு சொல்லு. விடுங்க அண்ணி, எனக்கு சிலுக்கு என்னை சிட்டான்னு சொன்னாதான் எனக்கு பிடிக்கும். அப்படியே சொல்லட்டும், நீ சிலுக்கு அப்படியே சொல்றீ தங்கம். சிட்டா என்ன சிட்டா வெள்ளாட்டு சாக்லேட்னா எங்க ஒண்ணுமே கொண்டு வராம வந்திருக்கீங்க? பக்கத்துக்கு போனாவே அவ்வளவு திங்க வாங்கிட்டு வந்து தருவீங்க, இப்போ ஒண்ணுமே தரல. சிட்டா நிஜமாவே நீங்க ஃபாரின் தான் போனீங்களா? அடியே வந்தேன் வைக்கி விளக்கேட்டிட்டுல இருக்கிறேன், வீடு பத்தவிட்டு எப்படியா பேசுற? விடுங்க நீ, யாருக்கிட்ட கேக்குது? அடுத்தவங்கிட்டயே கேக்குது. சிலுக்கு அதெல்லாம் சித்தப்பா உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் அப்பத்தான் எதுவும் பிரிக்கல, பெட்டியை பிரிக்கல. அதுக்கப்புறம் சித்தப்பா எடுத்தான் தரேன், சரியா? 10 அடியே என்ன நக்கலிக்கிற மவளே? ஐயோ மொட்டை தூத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் படுத்துக்கிட்டு பத்த வைக்கிறேன்? பத்திக்க ஒரே தீக்குச்சியை பத்திக்கிறணும். இல்லாட்டி வத்தியா எத்தனை வீண் ஆகிக்கிட்டு இருக்கா? பத்திக்கிறதான குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயோ காத்தடிக்குது. இந்த காத்து நம்மளுக்கு சத்திராய் பண்ணி இது பண்ணு பத்தியா? ஊர்ல உள்ளவங்க கூட நமக்கு எதிராக இருக்காளுன்னு பார்த்தா இயற்கை கூட சதி பண்ணுதே. பக்கத்து வீட்டுக்காரர் அடுக்கடுக்கா விளக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம வச்சு படபடன்னு ஏற்றி போறோம்னு பார்த்தா பிடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஒன்னு பிடிக்குது, ஒன்னு அமருது, ஒன்னு எரியுது, ஒன்னு அமருது. இப்படி இருந்தா என்னைக்கு பத்த வச்சு என்னைக்கு நான் கார்த்திகை தீபம் கொண்டாடுறது? பக்கத்து வீட்டுக்காரையும் அடிக்கிறோட வந்து வெளியில எல்லாம் அழுக்கி படபடன்னு ஏற்றி போறோம்ல. என்ன இவ பண்ணிக்கிட்டு இருக்கா? படுத்துக்கிட்டு இருக்கா? ஏன் பெட்ஷீட் தலைவணியை கொண்டு வரமா பாய வச்சு படுத்துறியா? எந்திரிச்சு ஒழுங்கா உட்காந்து எந்திரிச்சு விளக்கேத்த முடியும். அன்னைக்கு திருவண்ணாமலையில விளக்கேத்தி விட்டாங்க, எல்லார் வீட்லயும் ஏத்திட்டாங்களே. இவன் என்ன படுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா? எந்திரி இப்படி. அட போங்க ஐத்தே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா எப்படி தெரியுது? மாங்கமான குடிஞ்சு விளக்கேத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற எக்ஸாம்ல வந்து 5 minutes more 1 minute more சொல்லிக்கிட்டு வந்து பதற அடிக்கிற டீச்சர் மாதிரி வந்துட்டு ஏத்திட்டியா திருவண்ணாமலை ஏத்திட்டியா பதற அடிக்காம சித்த அப்படி உட்காருங்க, நான் பொறுமையா ஏத்தி போறேன். என்ன ஒன்னு ஏத்துறேன் ஒன்னு அமருது என்ன பண்றது? ஐயோ முன்னாடி ஏத்துறது அமர்ந்து வச்சேன், காத்தடிச்சு வந்து அமர்த்தி புரிச்சேன். அத்தை இந்த கதவுதெல்லாம் அடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஏத்தி வைக்க கூடாதோ? அப்படி எதுவும் பண்ணக்கூடாதோ? இதெல்லாம் நான் திரும்ப அமர்தெல்லாம் ஏத்துறதுக்கு ஒரு நாள் ஆகி போயிருமே. அடியே நீ வாரபடி மீனாட்சி விட்ட அவளுக்குலாம் அடிக்கிற காத்து உனக்கு அடிக்குதா? வழக்கத்தோட ஏத்தணும், வழக்கத்தோட ஒழுங்கா ஏத்துடியே. எங்கேயா பழிச்சிட்டே நீ எப்படி ஏத்தி மின்னுது அவங்க வீடுல? இப்ப ஒரே விளக்க ஏத்திட்டு அமருது ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவ ஒழுங்கா ஏத்தபடி. எம்மாடி ஆத்தாடி மூச்சு வாங்குதேன். விளக்கத்திற்கே இந்த மூச்சு வாங்குதேன். மற்ற வேலையெல்லாம் எப்படித்தான் பாக்குறாளுங்களோ இந்த ஊர் பொண்ணுங்க. அத்தே இந்த விளக்கு படுத்துக்கிறதுலாம் உருண்டு பரண்டு ஏத்துறனா மூச்சுக்கு மாதிரி பிடிச்சிருச்சு. பேலன்ஸ் இருக்க விளக்க நீங்க ஏத்தி புரியலாம். வெளியில போயிட்டு இருந்தா உள்ள ஏத்துறதுக்கே இப்படி போராட்டம் ஆகி போச்சு. ஏறிறது அமர்றது பக்கத்து வெளியில போயிட்டு அப்படி பண்ணேன்னு வைங்க, பக்கத்துல உள்ள பார்த்து சிரிச்சு போடுவாளுங்க. பர்சன்டேஜ் ப்ராப்ளமா போயிடும் அத்தே. அதனால வெளியில உள்ள விளக்க நீங்க ஏத்திட்டு வந்துடுறீங்களா? வெடி விளக்க மாட்டேன். ஊர் உலகத்துல கேட்டு பாரு முடியும், யாருக்காவது விளக்க ஏத்துறதுக்குலாம் மூச்சு குத்து பிடிக்குமாம்னு. என்ன உடம்ப வச்சிருக்கா வத்தியில? அப்புறம் பாக்குறதுக்கு அப்படி சிட்டு மாதிரி ரெண்டு வாரம் நெல்லுன்னு தெரியாது. ஒரு விளக்க ஏத்துறதுக்குலாம் மூச்சு குத்து பிடிக்குதா? மூச்சு குத்து சொல்லி போறாத வெளியில காரி தூணு துப்பிட்டு போயிருவாங்க. ஒழுங்க மரியாதை போய் விளக்க ஏத்த முடியும். இந்த வீட்டுக்கு யார் பெரிய மனசு போய் விளக்க ஏத்திக்கிட்டு இருக்கிறதா? வீட்டுக்கு வாழ வந்த வச்சுமா வீட்டுக்கு உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்பவும் சிரிக்கிறாண்டி செய்வாங்க. போய் விளக்க ஏத்த முடி போ. அப்படியா இருந்தா நான் விளக்கெல்லாம் ஏத்தி போறேன். என் மயனை நான் பார்த்து போறேன். உனக்கு இந்த இடத்துல சோறு இல்ல, வீட்டுல உனக்கு வேலை இல்ல, போ வெளியே. அத்தை ஏத்தை ஒய் டென்ஷன் நோ டென்ஷன். நானே ஏத்துறேன் விடுங்க. விளக்கு பத்த வைக்கிறதுக்குலாம் பஞ்சாயத்து. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் உறவில் என்றும் இல்லை தேய்பிரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். அத்தை பாட்டு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? விளக்கோட ஒலிக்கிற பாட்டுக்கு சும்மா அமர்க்கலமா இருக்குமே. ஆமா அத்தை, சும்மா விளக்கெல்லாம் ஏத்த தெரியாதுன்னு சும்மா விட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றீங்க? எப்படி டென்ஷன் ஆகுறீங்களா சொல்லி தரீங்களான்னு அதெல்லாம் பக்காவா சூப்பரா பத்த வச்சு போடுவேன் அத்தை. சப்பா அத்தை வேற இத்தமரிய வீட கட்டி போட்டு விட்டாங்க. மாங்கன்னு விளக்கத்துறதுக்குள்ள மூச்சு வாங்கி போயிடுது. சின்ன விட இருந்தா ஈசடின்னு ஒரு 10 விளக்க ஏத்துறமா விட்டமான்றது இருக்கலாம். இந்த ஊருக்கறியெல்லாம் போட்டு விளக்கத்துறாளுங்க. எம்மா அவளுக்கு எங்கிட்டே இருக்குங்க தெம்புலாம் வருதுன்னு தெரியலையே. அவ வீடு பெருசா இல்ல, வீடு கட்டி வைக்கலன்னு மாமா மாமியால சண்டை ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. எங்க வீட்டுக்கு வந்ததை பத்தியில வீடு விளக்கேத்துறதுக்கு வீடு சின்னதா இருந்தா சௌரியமா இருக்கும்னு சொல்லுது. எப்படியோ சூப்பரா ஏத்தி போட்டா, அழகா ஏத்தி போட்டா. என்னத்தை மாட்ட முடியலன்னு சொன்னாலும் ஏத்தி விட்டா பத்தியில அழகா சரி முடி நல்லா ஏத்தி விட்டேன். தம்பி இல்ல மயம் இல்ல மழையில போய்
சூளம் உண்டாகல இன்னும் எதற்கு இருக்கிற வயல்ல போய் ஒரு சூளத்தை ஊட்டி வச்சுட்டு வந்துடுறியா? எத்தை சூளமா அதான் அந்த சாமிக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் குத்தி வைப்பேன் அந்த சூளத்தையே சொல்லிட்டு இருக்கியா? அதையா நீ வயல்ல குத்த போறியா? அது வேற அதெல்லாம் வயல்ல குத்தி வச்சா ஆபத்தத்தை. அடியே உன்னப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தானே சூளம்னா சூளம் இல்ல அது இல்ல ஓலையில எல்லாம் கட்டி கோயில எல்லாரும் மொத்தமா ஊரை வச்சு தருவாங்க அதுதான் கம்பு மாதிரி இருக்கும் அதை போய் குத்தி வச்சுட்டு வரணும் வயல்ல எல்லாம் தெரியாதோ எல்லாரும் தெரியும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க நல்லா கொளுத்தி இழுத்து இப்படி கட்டுறதெல்லாம் கோயில இருந்து கட்டி பிடிச்சிட்டு போறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன் வருஷம் தெரியல இங்க வத்தியில தெரியும் தெரியுமே தே சூளம் சொன்னீங்களா அதனால தெரியும் அந்த ஓலையில திறப்பு பிடிச்சிட்டு குச்சி மாதிரி இருக்கும் போய் வயல்ல குத்தி வச்சுட்டு வராதானே அதெல்லாம் தெரியும். கொல்லிக்கார்த்திகளுக்கு வயல்ல போய் குத்தி வைக்கிறதுக்கு போகணும்னு இருப்பேன். எப்படி போறது இருட்டால இருக்கும். என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கவே அப்ப நான் போவேன் இந்த இருட்டுக்குள்ள கட்டி தடவிக்கிட்டு வயக்கடை தேடி போவேன் வீட்டுல அப்புறம் ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி அப்புறம் நம்ம தான் பாக்கணுமா நம்ம தான் பாக்கணும் உனக்கான மத்ததெல்லாம் நல்லா சொல்லுவேன் சரி அப்படி சுருளி தம்பி இருந்துச்சுன்னா சுருளி தம்பிட்ட கொடுத்து விடுவேன் நம்ம வயல ஒரு சூளத்தை குத்தி வச்சுட்டு வர சொல்லி அங்க கோயில்ல பிடிக்கும் போது சொல்லிட்டு வர முடியாதுடா சொல்லி சொன்னே கேட்க போகுது நீ போக முடியாட்டி. ஹலோ நீங்க புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க அந்த கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அந்த வேலையை பாத்துக்கிறேன் நீங்க வீட்டுல இருங்க வாங்களே கோயிலுக்கு போயிட்டு வருவோம்.